ஓம் சாந்தி. 13/4/2026 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இப்போது நீங்கள் எங்கு எந்த எல்லையும் இல்லையோ அப்படிப்பட்ட உலகத்தின் எஜமானர் ஆகிறீர்கள். யோக பலத்தின் மூலம் உலக ராஜ்யத்தை அடைவது இதுவும் அதிசயமாகும். கேள்வி: நாடகத்தின் எந்த பந்தனத்தில் தந்தையும் கூட கட்டுப்பட்டிருக்கிறார்? பதில்: நான் குழந்தைகளாகிய உங்கள் முன்பு நேரில் வந்தே ஆக வேண்டும். நான் இந்த பந்தனத்தில் கட்டுப்பட்டிருக்கிறேன் என்று பாபா கூறுகிறார். எதுவரை நான் வரவில்லையோ அதுவரை சிக்கலாகி இருக்கும் நூலை விடுவிக்க முடியாது. அதாவது உங்களுடைய வாழ்க்கை சிக்கலாகிய நூல் போல் இப்போ ஆகியிருக்கு. நான் வராதவரை அதை சரி செய்ய முடியாது, உங்களை அதிலிருந்து விடுவிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். மற்றபடி நான் உங்கள் மீது இரக்கம் காட்டவோ ஆசீர்வாதம் செய்யவோ வருவதில்லை. நான் இறந்தவர்களை உயிர்ப்பிப்பதில்லை. நான் உங்களை தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையானவர்களாக ஆக்குவதற்காக வருகிறேன். முரளியின் பாடல்: உங்களை அடைந்து நாங்கள் உலகத்தையே அடைந்து விட்டோம். ஓம் சாந்தி. பாடலின் வார்த்தைகளை கேட்டு குழந்தைகளாகிய உங்களுக்கு மெய் சிலிர்த்து போக வேண்டும். ஏனென்றால் அவர் நேரில் அமர்ந்திருக்கிறார். அதாவது யாரை அடைந்து உலகத்தையே அடைகிறோமோ அவர் இப்போ நேர் எதிரில் அமர்ந்திருக்கிறார். முழு உலகத்திலும் எத்தனையோ வித்வான்கள், பண்டிதர்கள், ஆச்சாரியர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எந்த மனிதர்களுக்கும் எல்லையற்ற தந்தை ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பிறகும் வருகிறார் என்பது தெரியாது. குழந்தைகளுக்கு தான் தெரியும். பாபா, நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே உன்னுடையவன் என்று குழந்தைகளும் சொல்கிறீர்கள். நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படியே என்னுடைய குழந்தைகள் என்று தந்தையும் அதே போல் சொல்கிறார். பாருங்கள், ராவணனின் நிழல் எவ்வளவு விழுந்திருக்கிறது என்று தந்தை புரிய வைக்கிறார். யாரை முழு உலகமும் ஓ இறைவா, ஹே ராம் என்று அழைக்கிறதோ அவர் இவர்தான் என்பதை புரிந்து கொள்ளவில்லை. அந்த தந்தை இங்கே உங்களுக்கு ஞானத்தை கற்பிக்கிறார். இவ்வளவு சகஜமான விஷயத்தை கூட யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒவ்வொரு கல்பமும் தந்தை வந்து தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையாக்கி துர்கதியிலிருந்து சத்கதிக்கு அழைத்து செல்கிறார். நீங்கள் அவர் முன்பு அமர்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் மிகவும் அன்பான இனிமையான குழந்தைகள். மோஸ்ட் பிலவட் ஸ்வீட் சில்ட்ரன் அப்படின்றார். மாயாவும் எவ்வளவு பலசாலியாக இருக்கிறது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். பாபா, நாங்கள் கண்டிப்பாக ஆஸ்தி அடைகிறோம், நரனிலிருந்து நாராயணன் ஆகுவேன் என்று இன்று சொல்கிறார்கள். நாளை இருக்க மாட்டார்கள். எவ்வளவு பேர் சென்று விட்டார்கள். தந்தையின் கையை விட்டுவிட்டார்கள் என்பதை நீங்களும் அறிவீர்கள். மம்மாவை மோட்டார் காரில் அழைத்து சென்று வந்து கொண்டிருந்தார்கள். இன்று அவர்கள் இல்லை. இதுபோன்ற நல்ல நல்லவர்கள் கூட மாயாவின் சகவாசத்தில் வந்து எப்படி விழுகிறார்கள் என்றால் ஒரேயடியாக கீழே விழுந்து விடுகிறார்கள். யார் கல்பத்திற்கு முன்பு புரிந்து கொண்டார்களோ அவர்கள்தான் புரிந்து கொள்வார்கள். இன்றைய நாட்களில் உலகம் என்ன ஆகிவிட்டிருக்கிறது பாருங்கள். மேலும் குழந்தைகளாகிய நீங்கள் உங்களை பாருங்கள் என்னவாக ஆகிறீர்கள் என்று. பாடலை கேட்டீர்கள் அல்லவா?
நாங்கள் முழு உலகத்தின் எஜமானராகக்கூடிய ஆஸ்தி அடைகிறோம் என்று சொல்கிறீர்கள். அங்கே எந்த எல்லைக்குட்பட்ட விஷயங்களும் இருக்காது. இங்கே எல்லைகள் போடப்பட்டிருக்கிறது. எங்களுடைய ஆகாய எல்லைக்குள் உங்களுடைய விமானம் வந்தது என்றால் சுட்டு தள்ளிவிடுவோம் என்று சொல்கிறார்கள். அங்கே எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் எதுவும் இருக்காது. குழந்தைகளாகிய உங்களுக்கு அளவற்ற சுகத்தை கொடுக்கிறேன். இப்போது மாயையிடம் தோற்று போகாதீர்கள் என்று தந்தை கூறுகிறார். நீங்கள் எவ்வளவு சுகத்தை அனுபவிக்கிறீர்களோ அந்த அளவிற்கு வேறு யாரும் அனுபவிக்க முடியாது. பெயரே சொர்க்கமாகும். இது நரகம். இங்குள்ள சுகம் காக்கையின் எச்சத்திற்கு சமமானதாகும். இன்று லட்சாதிபதியாக இருக்கிறார்கள். ஆனால் அடுத்த பிறவியில் என்னவாக ஆகுவோம் என்று எதுவும் தெரியாது. இது பாவாத்மாக்களின் உலகம். சத்யுகம் புண்ணியாத்மாக்களின் உலகம். நீங்கள் புண்ணியாத்மாவாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே எந்த பாவமும் செய்யக்கூடாது. எப்போதும் பாபாவிடம் நேர்மையாக இருக்க வேண்டும். என்னுடன் தர்மராஜரும் துவாபர யுகத்திலிருந்து சதா கூடவே இருக்கிறார் என்று தந்தை கூறுகிறார். சத்திய திரேதா யுகங்களில் என்னுடன் தர்மராஜர் இருப்பதில்லை. ஆகையால பாபா இருக்கிறது இருக்கிற மாதிரி எனக்கு சொல்லிடுங்க, எனக்கு தெரியப்படுத்துருங்க, எதையும் மறைக்காதீங்கன்னு சொல்றார். என கூடவே தர்மராஜரும் இருக்கிறார். பாபா என் மீது இரக்கம் காட்டுங்கள் என்று நிறைய குழந்தைகள் சொல்கிறார்கள். ஆனால் இங்கே இரக்கம் ஆகியவற்றிற்கான விஷயம் எதுவும் இல்லை. எங்களுக்கு நஷ்டம் ஏற்படக்கூடாது, ஆசீர்வாதம் செய்யுங்கள் என்று நீங்கள் என்னை அழைக்கவில்லை. ஓ பதித்த பாவனா வாருங்கள், துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுங்கள் என்றுதான் அழைத்தீர்கள். ஷரீரத்தின் துக்கத்தை நீக்குவதற்கு மருத்துவர்கள் இருக்கிறார்கள். நான் அதற்காக வருகிறேனா என்ன? புதிய உலகம் சொர்க்கத்தின் எஜமானராக ஆக்குங்கள் அல்லது அமைதி கொடுங்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். வந்து எங்களை நோயிலிருந்து குணப்படுத்துங்கள் என்று சொல்வதில்லை. நீங்க என்ன எதற்காக கூப்பிட்டீங்க? எப்படி கூப்பிட்டீங்க? பதித்த பாவனா வாங்கன்னு கூப்பிட்டீங்க. துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடியவரே வாங்கன்னு கூப்பிட்டீங்க. சரீரத்தினுடைய நோயை குணப்படுத்துங்கன்னு கூப்பிட்டீங்க. அதுக்கு இந்த உலகத்திலே மருத்துவர்கள் இருக்காங்க. அதுக்காக நான் வருவேனா அப்படின்றார். ஆகையில நம்ம என்ன சொல்லி பாபாவை கூப்பிட்டோம், இப்ப நம்ம என்ன செய்யணுன்றது புரிஞ்சுக்கணும். நோய் வருதுன்னா அதுக்கு டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. பாபா நினைவுல மருந்து மாத்திரை சாப்பிடுங்க, பாபாவை நினையுங்க. மற்றபடி நம்முடைய ஏமே என்ன? தூய்மையாகணும், துக்கத்திலிருந்து விடுபடணும். கர்மங்கள் செய்து கொண்டே குறைந்தபட்சம் 8 மணி நேரம் தந்தையை நினைவு செய்வதற்கான முயற்சி செய்யுங்கள். இப்பொழுது அந்த நிலை இன்னும் வரவில்லை. நாங்கள் நிறைய சேவை செய்கிறோம் என்று அப்படி நினைக்காதீர்கள். மிகவும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக சொற்பொழிவு செய்கிறார்கள். ஆனால் யோகா கொஞ்சம் கூட இல்லை. யோகத்தின் யாத்திரைதான் முக்கியமானது. தலைமீது பாவ கர்மங்களின் சுமை நிறைய இருக்கிறது. ஆகையால் அதிகாலை எழுந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். இரவில் ஆத்மா அபிமானியாகி விடுகிறது. அதற்கு உறக்கம் என்று சொல்லப்படுகிறது. தூங்கும் போது ஆத்மா இந்த தேகத்திலிருந்து டிட்டாச் ஆயிடுறது, விடுபட்டுடுறது. அதனால பாபா இரவில் ஆத்மா அபிமானி ஆயிடுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். அதனால அமிர்த வேளையில ஈஸியா யோகா பண்ண முடியும். அதிகாலையில 2 மணியிலிருந்து 5 மணி வரை
ஃபர்ஸ்ட் கிளாஸான வாயுமண்டலம் இருக்கும். அந்த நேரத்தில் யோகத்தில் இருப்பதற்கான பயிற்சி செய்யுங்க அப்படின்றார். மன்மனா பவ, இதுதான் ஏறும் கலையின் மந்திரமாகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தந்தையிடம் நேர்மையாகவும் உண்மையாகவும் நடந்து கொள்ள வேண்டும். அதாவது இருக்கிற மாதிரி பாபாவுக்கு தெரியப்படுத்தணும். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கணும். நீங்கள் நன்மை செய்யக்கூடிய தந்தையின் குழந்தைகள், எனவே அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். நல்ல குழந்தைகள் ஆக வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், கர்மங்கள் செய்து கொண்டே குறைந்தபட்சம் 8 மணி நேரம் கண்டிப்பாக நினைவில் இருக்க வேண்டும். நினைவுதான் முக்கியமானது. இதன் மூலம்தான் பாவ கர்மங்களின் சுமையை இறக்க வேண்டும். வரதானம். வள்ளலாகி ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு எண்ணத்திலும் தானம் செய்யக்கூடிய பரந்த மனமுடையவர் மகாதானி ஆகுங்கள். நீங்கள் வள்ளலின் குழந்தைகள், பெறுபவர்கள் அல்ல, கொடுப்பவர்கள். ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு எண்ணத்திலும் கொடுக்க வேண்டும். எப்போது இதுபோல் வள்ளலாகி விடுகிறீர்களோ அப்போதுதான் பரந்த மனமுடையவர் மகாதானி என்று சொல்ல முடியும். இதுபோல் மகாதானி ஆகும் போதுதான் மகான் சக்தியின் பிராப்தி தானாகவே ஏற்படும். ஆனால் கொடுப்பதற்கு தன்னுடைய களஞ்சியம் நிரம்பியிருக்க வேண்டும். அடைய வேண்டியதெல்லாம் அடைந்து விட்டீர்கள். இனி கொடுக்க வேண்டியதுதான் மீதம் இருக்கிறது. ஆக கொடுத்து கொண்டே செல்லுங்கள். கொடுப்பதினால் மேலும் உங்களுடைய களஞ்சியம் நிரம்பிக் கொண்டே போகும். ஸ்லோகன். ஒவ்வொரு சப்ஜெக்டிலும் முழு மதிப்பெண் பெற வேண்டுமென்றால் கம்பீர தன்மை என்ற குணத்தை தாரணை செய்யுங்கள். அவ்யக்த சமிகை. பணிவான ஆத்மா சகஜமாகவே சுக வள்ளலாக ஆகிவிடுவார். ஆனால் அபிமானம் பணிவானவராக ஆக விடாது. பணிவு இல்லை என்றால் சேவையும் நடப்பதில்லை. சேவாதாரியின் விசேஷ தன்மையே சதா பணிவாக இருப்பது. சுயம் பணிவானவராக ஆகும்போது, அதாவது குனியும் போது, பிறரையும் குனிய வைக்க முடியும். அதாவது அவங்களையும் பணிவானவர்களாக ஆக்க முடியும். எவ்வளவு பணிவானவராக இருப்பீர்களோ அவ்வளவு உருவாக்குவீர்கள். எங்கு பணிவு இருக்குமோ அங்கு ஆவேசம், அதிகார தோரணை இருக்காது, ஆன்மீக தன்மை இருக்கும். தந்தை எவ்வளவு பணிவானவராகி வருகிறார், அதேபோல் தந்தையை பின்பற்றுங்கள். ஓம் சாந்தி.